இங்கே போயிடுச்சு ஏம்மா. இது எங்கே தான் போச்சு? சாப்பாடு பசிக்கிட்டு பசிச்சுடுச்சு, குழம்பு போச்சு, ரெடி ஆயிடுச்சு. எங்கே வச்சது இல்லை? இருங்க எட்டுக்கிட்டு பார்ப்போம். ஏம்மா இங்கே என்னம்மா பண்ணுற? வாமா சோறாக்கிட்டு சாப்பிடுமா. என்னம்மா பண்ணிக்கிட்டுற காட்டுக்குள்ள போய்? ஒன்று எடுத்தான் கேட்குறேன். செடியாக முளைச்சாண்ணா நீ வாமா. இது எதுக்குமா அடுத்த இடத்தெல்லாம் போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு? தேவையில்லாத வேலை பார்க்காதம்மா. நான் எல்லாருக்கும் பண்ணுறேன், வா நீ வீட்டுக்கு வா, வந்து சாப்பிட்டு பாருமா. காலையிலேருந்து இப்படியே பார்த்துக்கிட்டு தெரியும். எதுக்குமா உனக்கு சும்மாவே இருக்கும் இல்லையா? காட்டெல்லாம் எதுக்குமா க்ளீன் பண்ணுற? வீட்டுக்கு முன்னே க்ளீன் பண்ணுற சரி, எதுக்கு இது இப்படி காடைக்குள்ளே பூரா வாமா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கும், சுத்தமாக தான் கிடக்கு. வா அப்புறமா நான் கூட்டிக்கிடுவேன். நான் சும்மா தானே வீட்டில் கிடக்கேன், நான் கூட்டிக்கிடுவேன். நீ இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவு பேசான்னு வீட்டில் இருந்தானே. வா சமைச்சிட்டே ஓடியா, கறியெல்லாம் வதக்கிட்டு. அங்கே வரு அங்கே வரு, சொல்கிறத கேட்குதான்னு வரு. போதும்மா, மழை வந்துட்டா செடி வர்றப்போ பார்த்துக்குறான். வா செடியெலாம் வராது. முன்ன க்ளீன் பண்ணால் ரைட்டு, பின்னாடி எதுக்கு இப்படி இப்படி எப்படியே பார்த்துட்டு கிடக்க? பூரா காட்டுக்கருவில் பூரா வெட்டி பூரா அடைச்ச, பூரா அங்கே இது கட்டினேன் ரைட்டு. அது பூரா பாதுகாப்பு. இது எதுக்கு இப்போ கூட்டி இப்படி பூராத்தையும் இது பண்ணுற? அடுத்த விடத்த வா. நம்மளுக்கு இருக்கு வரைக்கும் தான் வேர்த்து விறுவிறு இருக்குது. வாத்தா சாப்பிட்டு பாருமா. காலையிலேருந்து சாப்பிடலாமா? இன்னும் 10 மணி ஆச்சு. வாமா. ஏன் சொல்ல சொல்ல கேட்காதே. நம்ம சொன்ன முடியாதே உற்சாகத்துக்கு பண்ணணும். என்னத்த சொல்கிறீங்க? சோறு ஆக்கலைன்னா ஆக்கலடின்னு கத்தம். ஆக்கி வச்சுட்டு வாமாண்டா வராது. இப்படித்தாங்க எங்கள் அம்மா வேலை பார்த்துக்கிட்டே கிடக்குங்க. என்னண்டே தெரியாதுங்க. சும்மாவே வீட்டில் இருக்காது. ஒரு நாள் வீட்டில் இருக்க பேசாண்ட்டு இருப்போம்னு இருக்காது பாவம். அப்படி வேலை பார்த்து கிடக்கும். இந்த பெத்த தாய் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் தாய் இருக்குமான்ட்டு சந்தேகம் தாங்க. தான் சுயநலமாக வாழ்கிறது தாங்க அதிகமான பேர். ஆனால் என் பெத்த தாய் எனக்கு அப்படி ஒரு உதவி பண்ணும். என் தாய் மாதிரி இல்லை. என் தாயை நான் பார்க்கலன்னா கடவுள் எனக்கு நல்ல வழி விடாது. அதுதான் உண்மை.